மினி கோவான்னு சொல்லப்படக்கூடிய கேரளாவில் இருக்க வர்க்கலாவுடைய டூர் பிளான் பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வர்க்கலா சுற்றி ஒரு சில இடங்கள்லாம் இருக்கு. இது எல்லாத்தையும் ஒரு 3 டேஸ்க்குள்ளே எப்படி பார்க்கறது அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வர்க்கலா எங்க இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். வர்க்கலா ட்ரிவாண்ட்ரத்துக்கும் கொல்லம் அப்படின்ற ஊருக்கும் நடுவில் இருக்கு. ட்ரிவாண்ட்ரத்துல ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்ல நம்ம நார்த் சைட் போனோம்னா வர்க்கலா வந்துடும். இந்த இடம் ஒரு பீச் டெஸ்டினேஷன். இந்த இடத்துக்கு எப்படி வருது, அந்த பட்ஜெட்லாம் எவ்வளோ ஆகும், எல்லாத்த பற்றியும் நம்ம டீட்டெயிலாக வீடியோ எண்ட்ல பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம வர்க்கலா ரீச் ஆன உடனே நம்ம ஹோட்டலுக்கு போயிட்டு அங்கே ஏர்லி செக்இன் கிடைக்கும்னா செக்இன் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா அங்கே பேகேஜஸ்லாம் விட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஸ்பாட் நம்ம எங்கே போக போகிறோம் வர்க்கலான்னா வர்க்கலா பீச்சுக்கு தான் போக போகிறோம். இந்த வர்க்கலா பீச் எங்கே இருக்குன்னா வர்க்கலா கிளிஃப் அப்படின்ற இடத்துக்கு பக்கத்தில் இருக்கு. இந்த வர்க்கலா கிளிஃப் தான் வர்க்கலாலே ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஸ்பாட். இந்த வர்க்கலா கிளிஃப் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 2 to 3 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் அந்த சி ஓரமாகவே இருக்கும். ஒரு மலைப்பகுதி முடிவில் பார்த்தீங்கன்னா கீழே கடல் இருக்கும். இந்த மாதிரியான ஃபார்மேஷன் கோவா, கோகர்னா இந்த இடங்கள்லாம் நம்ம பார்க்கலாம். கேரளால பாத்தீங்கன்னா இந்த ஒரு இடத்துல தான் இந்த மாதிரி இருக்கு. அண்ட் இந்த இடத்த பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஒரு ப்ரொடெக்டட் சைட்டா ஹெரிட்டேஜா டிக்ளேர் பண்ணிருக்காங்க. மார்னிங் டைம் இந்த கிளிஃப்ல எந்த ஆக்டிவிட்டிஸும் இருக்காது. அதனால அந்த பீச்சில் போயிட்டு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிடலாம். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்ச அப்புறம் நம்ம ஹோட்டல் மூலமாவோ இல்லை தனியாவோ ஏதோ ஒரு பைக் ரெண்டல் எடுத்துட்டு, பைக் ரெண்டல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு 400 to 600 rupees வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் த ஃபியூல் காஸ்ட். பைக் ரெண்டல் கிடைச்ச உடனே நம்ம ஃபர்ஸ்ட் எங்கே போக போகிறோம்னா கபில் பீச் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துக்கு போக போகிறோம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு பேக் வாட்டர்ஸ் இருக்கும். அது பக்கத்துலேயே பீச் இருக்கும். நடுவில் பார்த்தீங்கன்னா ரோடு இருக்கும். இந்த உடுப்பி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மார்வாந்தே பீச் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்கு. அந்த மாதிரியான ஒரு லொகேஷன் தான் இந்த இடமும். வர்க்கலா பீச்சில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ரௌடாக இருக்கும். பட் இந்த கபில் பீச்சில் பார்த்தீங்கன்னா க்ரௌட்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். மார்னிங் டைமும் ஈவினிங் சன்செட் டைமும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பீச்சில். இதுக்கப்புறமா நெக்ஸ்ட் நம்ம எங்கே போக போகிறோம்னா பக்கத்துலேயே பரவூர் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்கு. இந்த இடத்துல ஒரு மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்ல கயாக்கிங் ஆக்டிவிட்டி இருக்கு. அதுதான் பண்ண போகிறோம். இது வர்க்கலா டவுன்லேருந்து அரௌண்ட் ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. இது ஒரு பேக் வாட்டர் ஏரியா. இங்க பார்த்தீங்கன்னா போட்டிங் இருக்கும், கயாக்கிங்லாம் இருக்கும். ஒரு மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்குள்ள நம்மளை கூட்டிட்டு போவாங்க. இந்த கயாக்கிங்க்கு சார்ஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 400 to 600 rupees வரைக்கும் இருக்கும். முண்டோ ஐலாண்ட் ஒரு இடம் இருக்கு. அதை நம்ம பின்னாடி இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அந்த இடத்துக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஸ்பாட்னா இந்த இடத்த நம்ம சொல்லலாம். சப்போஸ் நம்ம அந்த முண்டோ ஐலாண்ட் போக முடியலன்னா இந்த இடத்துக்கு போயிட்டு அதே மாதிரி ஒரு ஃபீலை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். இங்க கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 2 hours மினிமம் தேவைப்படும். ஏன்னா அந்த கயாக்கிங் ஆக்டிவிட்டிலாம் போனீங்கன்னா அதுவே நமக்கு 1 to 1.5 hours டைம் இருக்கும். ஒரு 8:30, 9 o'clock அந்த மாதிரி போனீங்கன்னா 11 o'clock வரைக்கும் இந்த இடத்துல நீங்க இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பரவூர் லேக் பக்கத்துல இருக்கிற ஒரு எலிஃபென்ட் கேம்ப் போகிறோம். இதுக்கு பேர் காவேரி எலிஃபென்ட் கேம்ப்னு. குருவாயூருக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஆனக்கோட்டா அப்படின்னு சொல்லி ஒரு எலிஃபென்ட் கேம்ப் இருக்கு. அந்த மாதிரியே இதுவும் ஒரு ஸ்மால் சைஸ் எலிஃபென்ட் கேம்ப்னே சொல்லலாம். இங்க யானைகள் மட்டும் இல்ல, வெரைட்டிஸ் ஆஃப் பேர்ட்ஸும் இங்க ப்ரிசர்வ் பண்ணிருக்காங்க. இந்த இடத்த நம்ம சுத்தி பார்க்கறது பாத்தீங்கன்னா நமக்கு மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஒரு 1/2 hour மேல ஆகாது. ஸோ அரௌண்ட் ஒரு 12 o'clock 12:30 வரைக்கும் இந்த இடத்துல இருக்குமா பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம எங்க போக போறோம்னா ஜட்டாயு சர்ச் சென்டர் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்கு. அங்கதான் போகிறோம். இந்த இடம் போற வழியில பாத்தீங்கன்னா நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இருக்கும். அங்க லஞ்சை முடிச்சிருங்க. இந்த ஜட்டாயு எர்த் சென்டர் இந்த காவேரி எலிஃபென்ட் கேம்ப்ல இருந்து அரௌண்ட் ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் இருக்கும். சப்போஸ் நீங்க வர்க்கலாலேன்னு வரீங்க அப்படின்னா 30 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் இருக்கும். இந்த ஜட்டாயு எர்த் சென்டர்ல என்ன இருக்கு அப்படின்னா ஒரு ஹில் டாப்ல ஒரு மிகப்பெரிய ஒரு பேர்டோடைய ஸ்டாச்சு இருக்கு. அந்த பேர்டு யாருன்னா ராமாயணத்துல வர ஜட்டாயு கேரக்டர் தான். இதுதான் உலகத்திலே மிகப்பெரிய பறவைக்கான ஒரு ஸ்டாச்சு அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துக்கு போன உடனே நம்ம பார்க்கிங்ல நம்ம வெஹிக்கிளை விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மலைக்கு எய்தர் நீங்க நடந்து போகலாம், அப்படி இல்லைன்னா ரோப்வே வழியா போகலாம். ரோப்வே வழியா போறது தான் ஈஸியா அதுதான் டைம் கொஞ்சம் சீக்கிரமா போயிட்டு வந்துடலாம். இந்த ரோப்வே சார்ஜஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 to 550 rupees சார்ஜ் பண்றாங்க. மேல பாத்தீங்கன்னா அங்கேருந்து வியூஸ்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். மேல ஒரு கோவில் இருக்கு. அதுக்கப்புறமா ராமருடைய பாதம் பதிஞ்ச ஒரு கல்லும் இருக்காங்க. அதெல்லாமும் நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துக்கு போனீங்கன்னா ஈஸியா நமக்கு ஒரு 2 மணி நேரமாவது தேவைப்படும். ஸோ ஒரு 2 o'clock அந்த மாதிரி நீங்க இங்க போறீங்கன்னா ஒரு 4 o'clock வரைக்கும் இங்க இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ரிட்டர்ன் வர்க்கலாக்கு வந்துடலாம். சன்செட் டைம்ல வர்க்கலா கிளிஃபுக்கு போயிடலாம். இந்த வர்க்கலாவை ஏன் மினி கோவான்னு சொல்றாங்கன்னா இந்த வர்க்கலா கிளிஃப்னால தான். இந்த வர்க்கலா கிளிஃப்லயே பாத்தீங்கன்னா ஒரு பாத்வே இருக்கும். அது ஒரு மார்க்கெட் ஏரியா. பிளஸ் பாத்தீங்கன்னா நிறைய கிளப்ஸ் இருக்கும். டிஜே மியூசிக்லாம் அங்க போயிட்டு இருக்கும். நிறைய பார்ட்டிங்லாம் நடந்துட்டு இருக்கும். நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும்.
சரி, இந்த வைப் பார்த்தீங்கன்னா கோவாவில் இருக்கிற பாகா பீச் பக்கத்தில் இருக்கிற டீட்டோஸ்லேண்ட் போகிற மாதிரியே இருக்கும். அதனால தான் இந்த இடத்த வந்து மினி கோவான்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் இந்த இடத்துல சீசன் டைமில் வந்தீங்க அப்படின்னா நிறைய ஃபாரினர்ஸை நம்ம வந்து பார்க்கலாம். எது பெஸ்ட் சீசன் அப்படின்றது பின்னாடி நம்ம வந்து பார்க்கலாம். வர்க்கலா கிளிஃப்லேருந்து அப்படியே அந்த சன்செட்டை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு பக்கத்துலேயே நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இருக்குது. முடிஞ்சால் அங்கேயே வந்து உங்களுடைய டின்னரையும் முடிச்சுட்டு இதோட நம்ம வந்து டே 1 க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து டே 2ல நம்ம என்ன பண்ணலாம்னா ஏர்லி மார்னிங் எடவா பீச் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துக்கு போயிடலாம். இந்த பீச் பார்த்தீங்கன்னா வர்க்கலா கிளிஃப்லேருந்து ஒரு 2 to 3 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் தான் இருக்குது. நிறைய பேர் இந்த பீச்சுக்கு வர மாட்டாங்க, அதனால க்ரௌடே இருக்காது. மார்னிங் டைம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த இடத்துல வந்து இந்த சர்ஃபிங் ஆக்டிவிட்டீஸ்லாம் நடக்கும். இந்த இடத்துல நிறைய சர்ஃபிங் சென்டர்ஸ்லாம் இருக்குது, நீங்கள் வந்து அதெல்லாம் ட்ரை பண்ணலாம். இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உதயம் பீச் அப்படின்னு சொல்லி ஒரு பீச் இருக்குது. சப்போஸ் நீங்கள் எடவா பீச் போக வேணாம்னு நினச்சிங்கன்னா உதயம் பீச் போகலாம். ரெண்டும் வந்து கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும் பார்க்கறதுக்கு. பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்ச அப்புறம் நெக்ஸ்ட் நம்ம வந்து எங்கே போகிறோம்னா பிளாக் சாண்ட் பீச் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது, அங்கே போகிறோம். இது வந்து வர்க்கலா கிளிஃபோட நார்த் சைடு எண்டில் இருக்கும். இந்த பீச்சில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சாண்ட் எல்லாம் பிளாக் கலரில் இருக்கும். நம்ம ட்ரிவாண்டம் பக்கத்தில் இருக்க கோவலம் அப்படின்ற இடத்துல லைட் ஹவுஸ் பக்கத்தில் ஒரு பீச் இருக்கும். அங்கேயும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இந்த சாண்ட் எல்லாம் பிளாக் கலரில் இருக்கும். இந்த இடத்த பார்த்துட்டு நெக்ஸ்ட் நம்ம வந்து பக்கத்திலே இருக்கிற வர்க்கலா அக்வேரியம் ஒன்று இருக்கு, அந்த இடத்துக்கு நம்ம வந்து போயிட்டு வரலாம். எந்த அளவுக்கு வர்க்கலா இந்த பீச்சுக்கெல்லாம் ஃபேமஸோ அதே அளவுக்கு ஆன்மீக விஷயமாகவும் ரொம்ப ஃபேமஸ். இந்த இடத்துல ஜனார்தன சுவாமி அப்படின்னு சொல்லி ஒரு கோவில் இருக்கு. இந்த கோவில தக்ஷின் காசி அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது சவுத் இந்தியாவோட காசி நகரம் அப்படின்னே சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு கோவில் இது. இந்த கோவில்ல வந்து முன்னோர்களுக்கான சடங்குகள்லாம் செய்வாங்க. இது வந்து ஒரு பெருமாள் கோவில். டைம் கிடைச்சுன்னா இந்த கோவிலுக்கும் போயிட்டு வாங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். இதை தவிர்த்து இந்த இடத்துல சிவகிரி மடம் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துக்கும் நீங்க வந்து போயிட்டு வரலாம். இந்த இடம் பாத்தீங்கன்னா வர்க்கலாவோட ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கு. அந்த காலத்துல நாராயண குருன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடர் இங்க வாழ்ந்திருக்காரு. நிறைய சேவைகள்லாம் அவர் பண்ணியிருக்காரா. அவர் நினைவா கட்டப்பட்ட இடம், அவருடைய சமாதி இருக்கு. பிளஸ் அங்க பக்கத்துல நிறைய கோவில்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் நீங்க வந்து போய் பார்க்கலாம். இதுக்கப்புறமா 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு நம்ம வந்து இந்த சவுத் சைட் ஆஃப் வர்க்கலா போயிட்டு அங்க போய் ஒரு சில இடங்கள்லாம் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா நார்த் சைடு அந்த கொல்லம் ஏரியால போயிட்டு ஒரு சில இடங்கள்லாம் பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து சவுத் சைட் ஆஃப் வர்க்கலால என்னென்ன இடங்கள்லாம் இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறமா நார்த் சைடை பத்தி பார்க்கலாம். அஞ்சு தெங்கு அப்படின்ற இடத்துல ஒரு ஃபோர்ட் இருக்கு, பிரிட்டிஷ் காலத்துல கட்டப்பட்ட ஒரு ஃபோர்ட். இது ஒரு சின்ன ஃபோர்ட் தான், போட்டோகிராஃபிக்லாம் நல்லா இருக்கும். அங்கேருந்து வந்து வியூஸ்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த ஃபோர்ட் பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு லைட் ஹவுஸும் இருக்கு. அந்த லைட் ஹவுஸ் மேல போனீங்கன்னா வியூஸ்லாம் ரொம்ப அட்டகாசமா இருக்கும். பட் இந்த லைட் ஹவுஸ்ல ஒரே ஒரு டிராபேக் என்னன்னா லிஃப்ட் கிடையாது. கிட்டத்தட்ட ஏறுறதுக்கே நமக்கு வந்து 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆகும், இறங்கிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். நெக்ஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் தூரத்துல பாத்தீங்கன்னா கோல்டன் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்கு. இந்த இடம் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மால் பேட்ச் ஆஃப் லேண்ட் ஒரு லேக்குக்கு நடுவில் இருக்கு. அந்த இடத்த போய் ரீச் ஆகிறதுக்கு நம்ம வந்து போட் வழியா போகணும். இதை நம்ம வந்து கேக்கிங் வழியா போகலாம், இல்ல போட்டிங்கும் இருக்கு, ஸ்பீட் போட்லாம் கூட இருக்கு, அது மூலமா போகலாம். நம்ம பிளான் படி டே 1 பரவூர் லேக்ல கயாக்கிங் போற மாதிரி இருந்தீங்க. சப்போஸ் நீங்க அது ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு வந்து நீங்க வந்து போகலாம். கயாக்கிங் மூலமா போறீங்க அப்படின்னா நடுவில் அந்த ஐலாண்ட் வரைக்கும் உங்க கூட ஒரு கைடு வருவாரு. அதுக்கப்புறமா அங்க ஒரு சிவன் கோயில் இருக்கு, அதெல்லாம் நமக்கு சுத்தி காட்டிட்டு ரிட்டர்ன் கூட்டிட்டு வந்துருவாரு. இந்த கயாக்கிங்க்கு சார்ஜஸ் பாத்தீங்கன்னா சிமிலர் பிரைசஸ் தான், ஒரு 400 ல இருந்து 600 rupees நம்ம ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதா. இந்த 3 இடங்களும் பாத்தீங்கன்னா சவுத் சைட் ஆஃப் வர்க்கலால இருக்கு. இது எல்லாத்தையும் பார்த்து முடிக்கிறதுக்கு நமக்கு ஆல்மோஸ்ட் ஈவினிங் ஆயிடும். அதுக்கப்புறமா ட்ரிவாண்ட்ரம் வந்துட்டு ட்ரெயினோ ஃபிளைட்டோ பிடிச்சி நம்ம ஊருக்கு வந்துடலாம். அப்படி இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, முன்ரோ ஐலாண்ட் அப்படின்னு சொல்லி கொல்லம் பக்கத்துல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லேக் ஐலாண்ட் இருக்கு, அந்த இடத்துக்கு நம்ம வந்து போகலாம். கொல்லம் வந்து வர்க்கலால இருந்து அரௌண்ட் ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் இருக்கு. நார்த் சைட்ல நிறைய பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லாம் இருக்கு, அது மூலமா நீங்க வந்து போயிடலாம். கொல்லம்ல இருந்து முன்ரோ ஐலாண்டுக்கு லோக்கல் ட்ரெயின்ஸ் நிறைய போகும், அது வழியா நீங்க வந்து போயிடலாம். ஜஸ்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸ்ல நீங்க போய் ரீச் ஆயிடலாம். முன்ரோ ஐலாண்ட்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இது பேசிக்கலா ஒரு கிராமம் தான். சுத்தி தண்ணி இருக்கும், நடுவில் கொஞ்சம் லேண்ட்ஸ்லாம் இருக்கும். அந்த இடத்துல நிறைய தென்னை மரம் தோப்பெல்லாம் இருக்கும். வைபே பாத்தீங்கன்னா செம சூப்பரா இருக்குங்க. நம்ம ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறைக்கிறதுக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டான ஒரு பிளேஸ் போகணும் அப்படின்னா இந்த இடத்துக்கு நீங்க வந்து போகலாம். அந்த அளவுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிளேஸ். இந்த இடத்துக்கு பக்கத்துல அஷ்டமுடி லேக் அப்படின்னு சொல்லி ஒரு லேக் இருக்கு, அந்த இடத்துக்கு நம்ம வந்து போட்டிங்லாம் போகலாம். நீங்க இந்த முன்ரோ ஐலாண்ட் போயிட்டு ரீச் ஆயிட்டு அங்க இந்த போட்டிங்லாம் பார்த்து முடிச்சுட்டு அன்னைக்கே கூட ரிட்டர்ன் ஆகிடலாம். அப்படி இல்லைன்னா அங்க ஒரு ரெசார்ட் புக் பண்ணி ஸ்டே பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே நம்ம வந்து கிளம்பி வரலாம். இங்க ஆக்டிவிட்டிஸ் பாத்தீங்கன்னா அந்த அஷ்டமுடி லேக்ல ஒரு போட்டிங் போவாங்க, அவ்வளவுதான். இதுக்கான பிரைசஸ்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 400 ல இருந்து 500 rupees ஆகும். இந்த போட்டிங்ல போறதே பாத்தீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும், ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆலப்புழாலையும் பாத்தீங்கன்னா நிறைய போட்டிங்லாம் இருக்கும், அந்த ஒரு எஃபெக்ட் இங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். பட் அந்த ஆலப்புழா ஒரு கமர்ஷியல் பிளேஸ், அந்த கமர்ஷியல் ஃபேக்டர் இல்லாம இங்க ரொம்ப ராவா இருக்கும், அதுதான் ரொம்ப பியூட்டி. இங்க முன்ரோ ஐலாண்ட்ல ரெசார்ட்லாம் புக் பண்ணி ஏதாவது ஸ்டே பண்ணோம்னா அன்னைக்கு நைட் இங்கேயே ஸ்டே
பண்ணிட்டு இதோட நம்ம வந்து டே 2 க்ளோஸ் பண்ணிக்கலாம். டே 3 பக்கத்தில் கொல்லம் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்கு. அங்கே ஒரு சில ஸ்பாட்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து ரிட்டர்ன் ஆக போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எங்கே போக போகிறோம்னா இந்த முண்டோ ஐலண்ட்லேருந்து கொஞ்சம் தூரத்துல இருக்க கொட்டாரக்கரா மகாகணபதி கோவிலுக்கு தான் போக போகிறோம். இந்த கோவில் பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஒரு சிவன் கோவில் தான். பட் விநாயகருக்கு தான் இங்கே வந்து ரொம்ப ஸ்பெஷல். ரொம்ப ஃபேமஸான சக்தி வாய்ந்த கோவில்னு சொல்கிறாங்க. டைம் கிடைச்சுன்னா இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. நெக்ஸ்ட் கொல்லம்ல அட்வென்ச்சர் பார்க்னு ஒன்று இருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீட் போட் இந்த மாதிரி வாட்டர் ஆக்டிவிட்டீஸ்லாம் நிறைய இருக்கும். அதை நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணனா இந்த இடத்துக்கு நீங்க வரலாம். நம்ம டே 2ல அஞ்சு தெங்கு அப்படின்னு சொல்லி ஒரு லைட் ஹவுஸ் போயிருந்தோம். அங்க லிஃப்ட் கூட கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா. சப்போஸ் நீங்க அந்த லைட் ஹவுஸ்க்கு போகல அப்படின்னா கொல்லம்ல ஒரு லைட் ஹவுஸ் இருக்கு, தங்கசேரி லைட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லைட் ஹவுஸ்ல பாத்தீங்கன்னா லிஃப்ட் எல்லாம் இருக்கும். அது மூலமா நீங்க மேல போயிட்டு அந்த கொல்லமோடைய டவுன் ஏரியாவை நீங்க வந்து வியூ பண்ணலாம். வியூஸ்லாம் ரொம்ப அட்டகாசமா இருக்கும், சூப்பரா இருக்கும். இந்த இடம் பாத்தீங்கன்னா கொல்லம் ஊருக்குள்ளே தான் இருக்கு. நெக்ஸ்ட் ஈவினிங் டைம் நீங்க எங்க போனோம்னா கொல்லம் டவுனுக்குள்ளே மகாத்மா காந்தி பார்க் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்கு. அது பக்கத்துலயே ஒரு பீச் இருக்கு. அங்க நீங்க வந்து போகலாம். கிட்ஸ் கூட்டிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த பார்க்குக்கு போயிட்டு வாங்க. கிட்ஸுக்கான நிறைய ஆக்டிவிட்டிஸ்லாம் இருக்கும். சன்செட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த இடத்துல. ஆல்மோஸ்ட் நீங்க வந்து முண்டோ ஐலண்ட் கிளம்பி இந்த இடங்கள்லாம் பார்த்து முடிக்கிறதுக்கு ஈவினிங் டைம் ஆயிடும். இதோட தேர்ட் டே 3 நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிட்டு இதுக்கப்புறமா ரிட்டர்ன் ஆயிடலாம். வர்க்கலா, முண்டோ ஐலண்ட், கொல்லம் இந்த ஏரியாலாம் ஒரு 3 டேஸ் இருந்தாலே கம்ப்ளீட்டா நம்ம வந்து பார்த்து முடிச்சிடலாம். சப்போஸ் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்க வந்து இன்னும் ஒரு 2 நாள் இருக்கிறதா இருந்தா திருவேண்டரமும் நீங்க வந்து போய் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா நார்த் சைட்ல ஆலப்புழா இருக்கு, அங்கேயும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். திருவேண்டரத்தை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு என்னென்ன இடங்கள்லாம் இருக்கு, அதோட டூர் பிளான் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே நம்ம சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவை நீங்க போய் பாருங்க. ரெஃபரன்ஸ்க்கு கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து வர்க்கலாக்கு எது பெஸ்ட் சீசன் அப்படின்றத பார்த்துடலாம். அக்டோபர் மந்த்லேருந்து பிப்ரவரி மந்த் வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கிளைமேட் வந்து ப்ளசண்ட்டாக இருக்கும். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த மான்சூன் டைமில் கொஞ்சம் ட்ராவல் இதெல்லாம் கஷ்டமாக இருக்கும். மழை அதிகமாக இருக்கும். சம்மர் டைம் வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மான்சூன் டைம் அந்த சம்மர் டைமில் வந்து வர்க்கலா வரதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து வர்க்கலால எங்கே ஸ்டே பண்ணுறது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். வர்க்கலால நிறைய பீச் ரெசார்ட்ஸ்லாம் இருக்குது. அதே மாதிரி ஹோட்டல்ஸ் இருக்குது, ஹோம் ஸ்டேஸ் இருக்குது. எல்லா பட்ஜெட்லையுமே இருக்குங்க. கவர்மெண்ட் ரன் ஹோட்டல்ஸ்லாம் கூட இருக்குது. பேசிக்காக நீங்கள் வந்து கூகுளில் ஒரு சர்ச் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் என்னென்ன ஹோட்டல்ஸ்லாம் இருக்குன்னு. நீங்கள் ரிவ்யூஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் புக் பண்ணிட்டு வாங்க. மோஸ்ட்லி இந்த கிளிஃப் பக்கத்துலேயே இருக்கிற இடங்களா நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுதான் வந்து உங்களுக்கு போயிட்டு வரதுக்கு ஆக்சசிபிலிட்டிக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த கிளிஃப் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஹோட்டல்ஸ்லாம் அரௌண்ட் ஒரு 2000-3000 rupees இருக்கும். பிளஸ் நீங்க நார்த் கிளிஃப் ஏரியால போனீங்கன்னா நிறைய ஹாஸ்டல்ஸ்லாம் இருக்கு. சப்போஸ் நீங்க சோலோ டிராவலரா வரீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷனை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பிளான் பண்ணி பார்த்தீங்கன்னா டே 1 வர்க்கலால ஸ்டே பண்றோம். டே 2ல முண்ட்ரோ ஐலாண்ட்ல தான் ஸ்டே பண்றோம். முண்ட்ரோ ஐலாண்ட்ல பார்த்தீங்கன்னா ஸ்டே ஆப்ஷன்ஸ் நிறைய கிடையாது, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. ரெசார்ட்ஸ்லாம் ஒரு சில ரெசார்ட்ஸ்லாம் இருக்கு. லோ பட்ஜெட்டா வரீங்கன்னா ஒரு 1500 rupeesல ஸ்டார்ட் ஆகும். நீங்க இங்க வந்து ஸ்டே பண்றீங்க அப்படின்னா முன்னாடியே அட்வான்ஸ்டா புக் பண்ணிட்டு வரது பெட்டர். இப்போ நம்ம வந்து வர்க்கலாக்கு எப்படி ரீச் ஆகுது அப்படின்றத பார்த்துக்கலாம். நியரஸ்ட் ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா ட்ரிவாண்ட்ரம் தான். ட்ரிவாண்ட்ரத்துக்கு நம்ம இந்தியாவில் மேஜர் சிட்டிஸ்லேருந்து ஃப்ளைட்ஸ் இருக்கு. அது மூலமா நீங்கள் வந்துடலாம். அங்கேருந்து டாக்ஸி பிடிச்சி வர்க்கலாக்கு வந்துடலாம். ட்ரெயின் வழியாக வரீங்கன்னா இது நீங்கள் வந்து கொல்லம்க்கு வந்துடலாம். அப்படி இல்லைன்னா ட்ரிவாண்ட்ரம் வந்துட்டு அங்கேருந்து லோக்கல் பஸ்ஸு, ட்ரெயின் இல்லை டாக்ஸி பிடிச்சிட்டு நீங்கள் வந்து வர்க்கலாக்கு வந்து ரீச் ஆகிடலாம். வர்க்கலாலே ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. உங்கள் ஊர்லேயே நீங்கள் வரச்சு வர்க்கலாலே டைரெக்டாக வந்து இறங்கிக்கலாம். ரிட்டர்ன் ஆகச்சே நம்ம வந்து டே 3 கொல்லம்லேருந்து தான் ரிட்டர்ன் ஆக போகிறோம். இப்போ நம்ம சென்னை, கோயம்புத்தூர், மதுரை இங்கெல்லாம் வரீங்க அப்படின்னா என்னென்ன ட்ரெயின்ஸ்லாம் இருக்கு, ரிட்டர்ன் ஆகிறதுக்கு என்னென்ன ட்ரெயின்ஸ்லாம் இருக்கு அப்படின்றத இப்போ நம்ம வந்து ஸ்கிரீன்ல பார்க்கலாம். இதை தவிர நீங்கள் வந்து பஸ் மூலமாகவும் போகலாம். மதுரையிலேருந்து கொல்லம் போகிற பஸ்ஸில் வந்துட்டு அதுக்கப்புறம் கொல்லம்லேருந்து வர்க்கலாக்கு வந்துடலாம். அப்படி இல்லைன்னா நாகர்கோவிலேருந்து கொல்லம் போகிற பஸ்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா வர்க்கலா வழியாகவே போகும். அது மூலமாகவும் நீங்கள் வர்க்கலாக்கு வந்துடலாம். வர்க்கலாக்கு வந்து ரீச் ஆன உடனே பஸ் ஸ்டாண்ட்லேருந்து உங்களுக்கு லோக்கல் பஸ்ஸஸ்லாம் இருக்குது. அதுக்கப்புறமா ஆட்டோஸ்லாம் கூட இருக்குது. அது மூலமாக நீங்கள் வந்து உங்கள் ஹோட்டலுக்கு போய் சேர்ந்துடலாம். ஓகே, இப்போ வர்க்கலாக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். அங்கே லோக்கல் டிரான்ஸ்போர்ட் என்ன அப்படின்றத இப்போ பார்த்துடலாம். டே 1 and 2 பார்த்தீங்கன்னா நம்ம வர்க்கலாக்குள்ளே எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஒரு பைக் ரெண்டல் எடுத்துக்கிறது பெட்டர். அப்படி இல்லைன்னா ஆட்டோ கூட கிடைக்கும், டாக்ஸிஸ் கூட கிடைக்கும். வர்க்கலா போயிட்டு கொல்லமும் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணோம்னா வர்க்கலாலேருந்து கொல்லமுக்கு பஸ் மூலமாக போயிடலாம். நிறைய டவுன் பஸ்ஸஸ்லாம் இருக்குது. அதுக்கப்புறமா கொல்லம்லேருந்து முண்ட்ரோ ஐலாண்டுக்கு நீங்கள் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி லோக்கல் ட்ரெயின்ஸ்லாம் இருக்குது. அது மூலமாக போயிடலாம்.
ஓகே, ஃபைனலாக இப்போ நம்ம வந்து பட்ஜெட் எவ்வளோ ஆகும் அப்படின்றத பார்த்துலாம். ஒரு 3 days 2 night 2 personsக்கு எவ்வளோ இந்த வர்க்கலா பிளான்ல ஆகும் அப்படின்றத கம்ப்ளீட்டாக பார்த்துலாம். ஸ்டேக்கு பார்த்தீங்கன்னா வர்க்கலால அரௌண்ட் ஒரு 2000 3000 rupees ஆகும். முன்ரோ ஐலாண்டில் 1500 3000 rupees வரைக்கும் ஆகும். ஃபுட்டு வந்து 2 பேருக்கு இந்த 3 நாளைக்கு 2000 rupees மேக்ஸிமம் ஆகும். லோக்கல் டிரான்ஸ்போர்ட் வர்க்கலால பைக் ரெண்டல்லாம் 500 700 rupees ஆகும். ஆட்டோஸ்லாம் 800 1000 rupees ஆகும். டாக்ஸிஸ்லாம் பார்த்தீங்கன்னா 1500 கண்டிப்பாக 2000 rupees மினிமம் ஆகும். இதை தவிர்த்து வர்க்கலாலேருந்து கிளம்பி நீங்கள் கொல்லம் போயிட்டு கொல்லம்லேருந்து முன்ரோ ஐலாண்ட் போயிட்டு ரிட்டர்ன் வருது. அண்ட் பிளஸ் கொல்லம்குள்ளே நீங்கள் வந்து சில ஏரியாஸ்லாம் சைட் சீயிங் பார்க்குறோம் இல்லைங்களா. இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா பஸ் மூலமாவோ ஆட்டோ மூலமாவோ போறீங்க அப்படின்னா கூட ஒரு 250 400 rupees கண்டிப்பாக ஆகும். இதை தவிர்த்து நம்ம இந்த கயாக்கிங், இந்த வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் இது எல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா அரௌண்ட் ஒரு 2000 3000 rupees ஆகும். ஸோ இது எல்லாம் சேர்த்தோம்னா 2 personsக்கு 8000 10,000 rupees ஆகும். அப்போ ஒருத்தருக்கு 4000 5000 rupees ஆகும். வர்க்கலாக்கு வரீங்கன்னா பக்கத்துலேயே இருக்கிற ட்ரிவாண்ட்ரத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ட்ரிவாண்ட்ரம் டூர் பிளான் வீடியோ நம்ம சேனலில் ஏற்கனவே இருக்கு, லிங்க் இங்கே இருக்கு.